புனித ரமலானை முன்னிட்டு இலவச தஜ்வீத் வகுப்பு. மாதம் சுவானம் செல்ல வாழ்வினிலே நன்மை பல தந்திடும் மாதம். அல் குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை புரிந்து ஓத வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களே, இது உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, நாம் எங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நாம் எப்போது இறுதியாக அல் குர்ஆனை எடுத்து ஓதினோம் என்று. இந்த கேள்விக்கு அதிகமானவர்களுக்கு பதில் கிடையாது. காரணம், எங்களுடைய வாழ்க்கையில் அல் குர்ஆனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கை அல் குர்ஆனாக இருக்கிறதா என்று. ஒரு முஸ்லிமுக்கு ஆகப்பெரிய ஒரு அவமானம் அல் குர்ஆனை சரியாக தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாமல் இருப்பது என்பது இந்த நவீன காலத்தில் ஒரு அவமானம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த நவீன காலத்தில் எத்தனையோ ஆன்லைன் வகுப்புகள், இணையதளங்கள் இலவசமாக அல் குர்ஆனுடைய படிப்பை, அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதும் முறைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நான் இப்போது பேச வரவில்லை. விரும்பியவர் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். இது பற்றி நான் ஒரு வீடியோவை வெளியிடுகிறேன். அல் குர்ஆனுடைய சட்டங்களை மதித்து தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களே, இந்த பதிவு உங்களுக்காகத்தான். ஓரிரு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமானவர்கள் அல் குர்ஆனோடு இருப்பீர்கள், அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவீர்கள். அவ்வாறு அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களே, அல் குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களே, நாம் என்ற அளவு அல் குர்ஆனுடைய சட்டங்களை புரிந்து ஓதுவோம் என்றால் அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமான கூலியை பெற்றுக் கொள்ளலாம். அல் குர்ஆனுடைய சட்டங்கள் தெரியாது என்று கவலைப்பட வேண்டாம். இதோ இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுக்காக நான் அல் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இது முதலாவது பதிவாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகோதர சகோதரிகளே, நாம் இன்று முதலாவது வகுப்பை ஆரம்பம் செய்திருக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா தெளிவான சிந்தனையை, தெளிவான விளக்கத்தை தர வேண்டும் என்று வேண்டியவனாய் முதலாவது வகுப்பை நான் ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர்களே, இந்த வகுப்பு எப்படி அமையப்பெறும் என்று சொன்னால், ஆக இலகுவாகத்தான் அமையப்பெறும். எந்த அளவுக்கு இலகுவாக இந்த வகுப்பை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய உதவியை கொண்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சகோதரர்களே, நாம் இன்று படிக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய அரபு எழுத்துக்களை நாம் எவ்வாறு ஓதுவது, இது சம்பந்தமாகத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சகோதரர்களே, சில பேருக்கு சுகுன் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கும். இதற்கு பெயர்தான் சுகுன் என்று சொல்லப்படும். இதற்கு பெயர் நூன். இந்த சுகுன் இந்த நூனுக்கு வைக்கப்பட்ட காரணத்தினால் இதற்கு பெயர் சுகுன் செய்யப்பட்ட நூன் என்று சொல்லப்படும்.
தன்வீன் என்று சொன்னால் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த அலிஃப் என்ற எழுத்துக்கு மேலால் உள்ளது ஃபத்ஹத்தைன் என்று சொல்லப்படும். இரண்டாவது கீழே உள்ளது கஸ்ரத்தைன் என்று சொல்லப்படும். மூணாவது மேலே உள்ளது லம்மத்தைன் என்று சொல்லப்படும். இந்த 3 அடையாளங்களுக்கும் தன்வீன் என்று சொல்லப்படும். அல் குர்ஆனை ஓதும் நாம் இந்த சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஃபத்ஹத்தைன் அல்லது கஸ்ரத்தைன் அல்லது லம்மத்தைன் இந்த அடையாளங்கள் வரும்போது நாம் எவ்வாறு ஓத வேண்டும்? இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால் இஹ்ஃபா வாகம். இஹ்ஃபா என்றால் மறைத்து ஓதுதல். இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் 15 ஆகும். சகோதரர்களே, நாம் ஓதிக்கொண்டிருக்கும் போது சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு நல் இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துவிட்டது என்று சொன்னால் சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை மறைத்து ஒன்னா செய்து ஓத வேண்டும். أنصار من صيام بقرة صفراء أأنذرتهم ومن ذريتي عزيز ذو أنثى من ثمرة قولا ثقيلا عنكم إن كانت 10 كاملة فأنجيناكم من جانب صبرا جميلا منشورا إن شاء عذاب شديد تنقمون من قبل ثمنا قليلا وتنسون من سفه ورجلا பாவிகள் மாற வழி தருமே.